நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வியாராஜா குளத்துழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 491வது வீடியோ. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, தெய்வத்தின் குரல். இதுலேருந்து எடுக்கிற இனிமேல் டாபிக்ஸ் இதில் நிறையா வர போகிறது. 7 வால்யூம் இருக்குங்கிட்ட. அதில் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து பேசலான்ட்டு இன்றைக்கி 2 கண்ணில் பட்டது சொல்கிறேன். பூர்வோத்திரம், கிழக்கு வடக்குன்னு. இப்போ பார்க்குறோம், கிழக்கு பகுதி இருக்குது, மேலே மேற்கு வந்துடுது, இந்த சைடில் தெற்கு வடக்கு இருக்குது. ஸோ ஆனால் ஒருத்தரை போய் விசாரிக்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம், அவள் பூர்வோத்திரம் விசாரிச்சால அப்படின்னு கேட்குறோம். பூர்வம்ன்றது கிழக்கு, அதுக்கு நேரம் ஜஸ்ட் ஆப்போசிட் வடக்கு இல்லையே, கிழக்கு மேற்கு தான் வருது. மேற்கு பட்சிணாம் நாயம் பேர், மேற்கு பேர் பட்சிணாம் நாயம், தெற்கு திரை தர்ஷனம், வடக்கு உத்தராம் நாயம் இருக்கு. திசையில் 4 திசையில் வடக்கு உத்தராம் நாயம். அப்போ பூர்வம் சொல்றது கிழக்கு, பூர்வம்ன்றது கிழக்கு, பட்சிணம்ன்றது மேற்கு, தெற்கு தர்ஷனம், இது உத்தரம்ன்றது வடக்கு. இப்படி இருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், பூர்வோத்திரம் விசாரிக்கிறான்னு சொல்கிறோம். அது என்ன அழகாக சொல்கிறாரு பார். அதாவது பூர்வோத்திரம் கிழக்கு வடக்கு, ஒருத்தருடைய பூர்வோத்திரம் என்பது கேட்கிறோம், வாழ்க்கையில் அவர் முந்தி எப்படி இருந்தார், பிந்தி எப்படி இருந்தார் அல்லது இருப்பார் என்பதை விசாரிப்பதை பூர்வோத்திரம் கேட்பது என்பதெல்லாம் பூர்வம் முந்தி, உத்தரம் பிந்தி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு புஸ்தகத்தில் கூட முன்பகுதியை பூர்வபாகம் என்றும் பின்பகுதியை உத்தரபாகம் என்றும் சொல்கிறோம் அல்லவா. பூர்வ என்பதற்கு முன் என்றும் உத்தர என்பதற்கு பின் என்று அர்த்தம் சொன்ன போதிலும் இந்த இடத்துல ஞாபகம் விடுகிறது, முன்னால் பின்னால் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் அப்படி இல்லையே, திசையை பார்த்துக்கும்போது கிழக்குக்கு மேற்குக்கு தான் வருது அப்படின்றார். என்ன அழகாக பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் பிரம்மாச்சாரியார். இதை சொல்லும்போது சமஸ்கிருதத்திலே நன்றாகவே அந்த வார்த்தைகளை திசையோடு சம்பந்தப்படுத்தியிருக்கிறது. பூர்வம் என்றால் கிழக்கு, உத்தரம் என்றால் வடக்கு. ஆனால் பூர்வம் கிழக்கு முன் என்றால் பশ্চিமம் அல்லது அதுதான் மேற்கு அல்லவா, பின்னாக இருக்கணும். அப்படி இல்லாமல் உத்தரம் எப்படி கேட்குறார். ஸோ பிரதர்ஷனம் பண்ணுற கோவிலில் கிழக்குலேயே ஆரம்பித்தேன்னா கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, கடைசியில் வடக்கு வருது. 4வது திசையாக வடக்கு வரும். அதில் இப்படி பார்த்தா ஸோ வாழ்க்கை சகடம், அதாவது லைஃப் சைக்கிள் இங்கேபடி ஒரு வட்டம் மாதிரி சுழன்று கொண்டே போகிறது. அதோடு குறுக்காக போகாமல் பிரதர்ஷனமாக போவதே மரியாதையை காட்டுவதால் வாழ்க்கை வட்டத்திலும் பிரதர்ஷனமாக கிழக்கில் ஆரம்பித்து பார்வையை விட வேண்டும் என்று தெரிகிறது. கிழக்கே இருந்து குறுக்காக எதிரே போனால்தான் மேற்கு வரும். ஆனால் பிரதர்ஷனமாக போனால் கிழக்குக்கு அப்புறம் தெற்கு வந்துவிடும், அதுக்கப்புறம் மேற்கு, அது கடைசியில் தான் வடக்கு வருது. ஏன் இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணுறா, பூர்வோத்தரம் தான் நம்ம சொல்கிறோம். அதாவது கிழக்கையும் வடக்கையும் ஏன் நம்ம சேர்க்கணும்னு கேட்குற சொல்கிறார் அவர். எதிர் திசையில் இருந்தால் எதிர்ப்பது என்று வார்த்தைகளே அப்படி தான் உண்டாகிறது. ஆகையால் கிழக்கு மேற்கு என்று அர்த்தம் கொடுக்கும் படியாக பூர்வ பশ্চিமம் என்று வைத்திருந்தால் அவை அமங்கலமாயிருக்கும். கிழக்கு முன், மேற்கு பின் என்னும்போது மேற்கு பிருஷ்டபாகம், புறமுதுகு, அது அசந்தர்ப்பமான விஷயங்களை ஞாபகப்படுவதாக இருக்கும். அதனால் வடக்க ஓடிச்சிருக்காங்க சொல்கிறார் அவர். ஸோ மேற்கு அப்புறம் கிழக்கும் வடக்கும் தான் ஜபம் பண்ண, பூஜை பண்ண வைக்க எல்லாம் எடுத்த திசைகள் என்று பூர்வோத்தரம் என்று சொல்வதே பொருத்தத்தை காட்டுகிறது. ஜபம் பண்ணும்போது இந்த தேதியை பார்த்து உட்காரோம், கிழக்க பார்த்து உட்காருங்க. சாஸ்திரியிலே சொல்கிறார், நம்முடைய மனையை போட்டு கிழக்க பார்த்து உட்காருங்க, இல்லை வடக்க பார்த்து உட்காரலாம். பூஜா கிரகத்துலேயும் அப்படி தான். அதனால தான் நான் சொல்லுவேன், பூஜை ரூம் மேற்கு பார்த்து இருக்கணும், அம்பாளுடைய முதுகு பின்னாடி சூரியன் உதிக்கணும், நம்ம கிழக்கு பார்த்து உள்ளே நுழையணும். அப்படி தான் ஸ்ரீவித்யாக்கிரமம் அப்படியா சொல்லியிருக்கு. இந்த பக்கத்தில் நம்மளுடைய வலது பாகத்தில் பத்ரகாளியும், நம்மளுடைய இடது பாகத்தில் பைரவரும், மேலே லம்போதரம் இருக்கான்னு சொல்லியிருக்கு. பம் பத்ரகாளிய நமக, ஓம் பம் பைரவாய நமக, ஓம் லம்போதராய நமக அப்படின்னு சொல்லியிருக்கு. வாழ்க்கையில் பூர்வோத்திரம் என்று வந்துவிட்டதால்
புஸ்தகம் முதலான எல்லாவற்றிலும் முன்பின் என்பதற்கு அப்படியே சொல்கிற பழக்கம் வந்துட்டுன்றார். மேல் கீழ் மேற்கு கிழக்கு இது சொல்லும்போது இன்றும் நினைவுக்கு வருகிறது. அதாவது வாழ்க்கை வழி சம்பந்தப்பட்டதல்ல, ஸ்பேஸில் செல்லும் வழி திசை சம்பந்தமான மட்டும் என்றாலும் அதையும் சொல்லிவிடுகிறேன். குற்றம் சேர்ந்திருக்கிற இடத்தில் எனக்கு தெரிந்த வித்தியெல்லாம் காட்டிவிட வேண்டும் அல்லவான்றார். தமிழில் மேல் கீழ் என்ற வார்த்தைகள் சம்பந்தப்பட்டதாக மேற்கு கிழக்கு என்று திசை பெயர்கள் வருகின்றன. ஆனால் மேற்கு கிழக்குக்கும் மேலும் கீழுமாக இல்லாமல் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கின்றன. வடக்கும் தெற்கும் தான் மேலும் கீழுமாக இருக்கிறது திசைகள். பூமியில் வடக்கும் மேற்கும் கிழக்குமாக மேலும் கீழுமாக இல்லாமல் பக்கத்தில் இருக்கின்றன. வடக்கும் தெற்கும் தான் மேலும் கீழுமாக உள்ளது. பூகோளத்தில் வடதிசை மேலும் தென் திசை கீழும் இருக்கிறது. கிழக்கு மேற்குகள் அப்படி இல்லாமல் ஒன்றுக்கொன்று பக்கமாகவே இருக்கின்றன. பின் ஏன் கீழ் சம்பந்தமாக கிழக்கு என்றும் மேல் சம்பந்தமாக மேற்கு என்று பெயர் வைத்திருப்பது யோசித்து பார்த்தா புரிந்தது. தமிழ்நாட்டிலே மேற்கு புறம் மேடாக போய் அப்படியே ரொம்ப உயரமாக மேற்கு தொடர்ச்சி மலை முடிந்து விடுகிறது. கிழக்கு பக்கம் தாழ்ந்தாழ போய் சமுத்திரத்தில் முடிகிறது. அட்லாஸில் சீ லெவலுக்கு கடல் மட்டத்துக்கு மேலே இத்தனை அடி உயரம்லாம் சொல்கிறா இல்லையா, இந்த கலர் என்று பல உயர் கட்டடங்களை சொல்லி ஒவ்வொன்றிற்கும் ஒரு கலர் கொடுத்து மேப் இருக்கும். இப்பொழுது எப்படி பச்சையாக கலர் கொடுத்திருக்கும். அப்புறம் உயர்ந்து போக போக வெளிர் பச்சை, வெளிர் ப்ரௌன், டார்க் ப்ரௌன் என்று கொடுத்திருக்கும். தமிழ்நாடு மேப்பை பார்த்தால் மேற்கு ஓரம் பார்டர் முழுக்க ஒன்று டார்க் ப்ரௌன் அல்லது லைட் ப்ரௌன், அடுத்தால் போல் வருகிற வடார்காடு, சேலம், கோயம்புத்தூர், மதுரை, ராமநாதபுரம் ஜில்லாக்களே பகுதிகளில் வெளிர் பச்சை, அப்புறம் சமுத்திரக்கோடி மற்றும் வரும் செங்கல்பட்டு, தென்னார்காடு, தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஜில்லா பகுதிகள் நல்ல பச்சைன்னு இருக்கும். சுருக்கமாக சொன்னால் மேற்கே மலைப்பாங்காகவும் கிழக்கே சமவெளியாகவும் இந்த தமிழ் தேசம் இருக்கிறதுன்னு சொல்கிறார். என்ன அழகாக சொல்லியிருக்காரு. இதை சொல்லும்போது இந்த உத்தராம் நாயகத்தை சொல்கிறார். அதாவது பீஷ்மாச்சாரிய அம்பு படிக்கிற படுத்துட்டு இருக்கார் மகாபாரத்தில். அப்போ வெயிட் பண்ணுறார் உத்தராயண புண்ணிய காலம். அப்போ சொல்கிறார் உத்தராயண புண்ணிய காலன்றது ஆடி மாதம் வந்த உடனே முடிஞ்சு இதுலேருந்து இப்போ தை மாதம் தையிட்டு ஆடி மாதம் பறக்கிறது வரைக்கும் உத்தராயணம், அதுக்கப்புறம் தட்சிணாயணம் வந்துடுறது சொல்கிறார். ஆனால் அதை வச்சு சொல்லலேன்றார் அவர். நம்ம உடம்புலையே இந்த திசைகள் இதெல்லாம் இருக்குது, தேவதைகள்லாம் இருக்கா, அந்த தேவதைகளுடைய இது ஜங்ஷனை ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணி அந்த கடைசியில் ஹி ரீச்சஸ் அட் பாயிண்ட்டு, அதுதான் உத்தராயணம்னு சொல்கிறார் அவர். இது திசை இந்த 6 மாத காலத்தில் அந்த ருது சம்பந்தப்பட்டது இல்லைன்னு பரமாச்சாரியர் அணித்தரமாக சொல்கிறாரு. இதில் அதுவும் ஒரு முக்கியமான இன்னைக்கு தெரிஞ்சுட்டேன். நான் புக்கு இருந்தாலும் பார்த்தேன், அடிக்கடி பிரித்து பார்த்தா தான் அவர் என்ன சொல்ல வராருன்னே புரியுறது. நிறைய பேர் உத்தராயண புண்ணியகாலம் சொல்கிறா தவிர அந்த நேரத்தில் உயிர்படுறது அது இல்லை. நம்ம உடம்புலையே இந்த மாதிரி வேரியஸ் ஜங்ஷன் பாயிண்ட் இருக்குது. அதாவது ஆதார சக்கரம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொன்றும் தேவதைகள். அந்த ஜங்ஷன்லாம் தாண்டி போய் சகசிராரத்துக்கு போய் மேலே உயிர் போயிடுறது. அந்த மாதிரி போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி இது சொல்லியிருக்கு. அதுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கார் பீஷ்மாச்சாரியார்ன்றார். இதை சொல்லி இப்போ நம்ம தெரிஞ்சுருக்கோம். இந்த வடக்கையே பூர்வோத்தரமாக சொல்கிறோம், கிழக்கையும் வடக்கையும் சம்பந்தப்படுத்துகிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் கிழக்கு மேற்கு சொல்லாமல் கிழக்கு வடக்கை ஏன் சொல்லப்பட்டோன்னு பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்குது பரமாச்சாரியா சொல்லக்கிறது. அது பெரிய என்சைக்ளோபீடியா. இந்த 7 வால்யூம் படிச்சுட்டாலும் வச்சுக்கோங்களேன், we can get very good knowledge on இந்த டோப்போகிராஃபி, ஜாகிரபி எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் ஒன்று. பட் மோரோவர் நம்ம வழிபடும் கடவுள்கள், அதோட பவர் எல்லாமே இதில் இருக்குது. நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். இனிமேல் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வீடியோவை பரமாச்சாரியோட கருத்துக்கள் வரும். இந்த மாதிரி நமக்கு தெரியாத கருத்துக்களாக இருக்கணும்னு சொல்லி அதை இப்போ இந்த அளவோட இந்த பூர்வோத்தரம் அந்த இதை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.